வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்றார் ஹேமந்த் சோரன். ஆளுநர் சந்தோஷ் கங்குவார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். सत्यनिष्ठा से प्रतिज्ञान करता हूं कि सत्यनिष्ठा से प्रतिज्ञा करता हूं द्वारा स्थापित भारत के संविधान के प्रति मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता ஹேமந்த் சோரன் பதவியேற்பு விழாவில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் பங்கேற்பு. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சார்பில் பங்கேற்றார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கடலூரில் படகுகள் கவிழ்ந்ததால் நடுக்கடலில் தொழிற்சாலை இறங்குதளத்தில் சிக்கித் தவித்த 6 மீனவர்கள் மீட்பு. ஹெலிகாப்டர் உதவியுடன் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டனர். வங்கக்கடலில் சற்று வேகம் எடுக்க தொடங்கிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 2 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில் தற்போது 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகரத் தொடங்கியது. வங்கக்கடலில் நாளை காலைக்குள் உருவாகிறது தற்காலிக பெங்கல் புயல். வளிமண்டல கீழடுக்கில் காற்று குவியல் இல்லாததால் தாமதமாவதாக வானிலை மைய தென்மண்டல தலைவர் விளக்கம். சென்னையில் இன்றிரவு முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும். வானிலை மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். இன்று எந்த மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கு வாய்ப்பில்லை. செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை அதி கனமழைக்கு வாய்ப்பு. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களிலும் நாளை அதி கனமழை பெய்யும். சென்னையில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. நாளை மறுநாள் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. நீலகிரி, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் டிசம்பர் 1ஆம் தேதி மிக கனமழை பெய்யும். கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட வட மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் EVKS இளங்கோவனை சந்தித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சிகிச்சை விவரங்களை குடும்பத்தினர், மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். தாவேக்க மாநாட்டுக்கு வரும்போது விபத்துகளில் உயிரிழந்த 6 நிர்வாகிகள் மற்றும் மாரடைப்பால் இறந்தவரின் குடும்பங்களுக்கு விஜய் உதவி. சென்னை படையூர் அலுவலகத்திற்கு வரவழைத்து நிதி உதவி வழங்கிய போது கண் கலங்கினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியில் கனமழை. 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. நாகை மாவட்டத்திற்குட்பட்ட கீழையூர் பகுதியில் மழைநீரில் மூழ்கிய வயல்கள். தேங்கிய நீர் வடியாததால் தவிக்கும் விவசாயிகள். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கனமழையால் 9000 ஏக்கர் உப்பளங்களை சூழ்ந்த நீர். 15000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழப்பு. சீர்காழி அருகே கடல் சீற்றத்தால் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடல் அரிப்பு. ஓரம் இருந்த 1000க்கும் மேற்பட்ட சவுக்கு மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மயிலாடுதுறை மாவட்டம் சின்னங்குடி மீனவ கிராமத்தில் கடுமையான கடல் சீற்றம். ஊருக்குள் கடல் நீர் புகுந்ததில் கோயில்கள் சேதம். திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் உயர்த்தப்பட்ட வரிகளை திரும்பப் பெற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல்.
மாநகராட்சியில் அதிமுக உறுப்பினர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நிராகரித்ததற்கு கண்டனம். கேரள பாரம்பரிய கசவு சேலை அணிந்து கொண்டு எம்பியாக நாடாளுமன்றம் வந்த பிரியங்கா காந்தி போட்டோ எடுத்து மகிழ்ந்ததுடன் பெருமை கொள்வதாகவும் சமூக வலைதளத்தில் அண்ணன் ராகுல் காந்தி பதிவு. மக்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் பிரியங்கா காந்தி. அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தியவாறு பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார். सत्यनिष्ठा से प्रतिज्ञा करती हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगी। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगी तथा जिस पद को मैं ग्रहण करने वाली हूँ उसके कर्तव्यों का श्रद्धापूर्वक निर्वहन करूंगी। जय हिंद। இந்திய பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சி. சென்செக்ஸ் 1190 புள்ளிகள் சரிந்ததால் முதலீட்டாளர்களுக்கு சுமார் 3 லட்சம் கோடி இழப்பு. மாமல்லபுரம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிதியுதவி வழங்கினார் அமைச்சர் தாமு அன்பரசன். விபத்துக்கு மதுபோதை காரணம் அல்ல என விளக்கம். 2010 இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிய விவகாரம். சீமான் மீதான வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்வது தொடர்பான திட்டத்தை தாக்கல் செய்ய அவகாசம். பொது தீட்சிதர்கள் தரப்பிற்கு டிசம்பர் 12 வரை அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமலாக்கத்துறை வழக்கில் பொதுத்துறை செயலாளர் நாளை நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அமலாக்கத்துறை சம்மனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தரப்பில் தொடர்ந்த வழக்கில் தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். நடுக்கடலில் தவித்த கடலூர் மீனவர்கள் 6 பேர் ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதால் நடுக்கடலில் 2 நாட்களாக தவித்து வந்த கைகால் தோணித்துறை மீனவர்கள் தற்போது ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் பிரேம். விவரங்களை பதிவு செய்யலாம். மீனவர்கள் மீட்கப்பட்டது எப்படி? குறிப்பாக பாலவேல், அதாவது கைகால் தோணித்துறை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த 2 நாட்களாக கடலில் தற்போது படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் தனியார் தொழிற்சாலை எண்ணெய் இறங்குதளத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது அவர்களை மீட்க வேண்டும் என காலையிலிருந்து உறவினர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்களும் தற்போது அறிக்கையை வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது அவர்கள் இந்திய கடலோர காவல் படை அந்த ஹெலிகாப்டர் மூலம் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த மீனவரிடமே நாம் கேட்கலாம். சார், இப்போ எதுக்காக நீங்கள் கடலுக்கு போனீங்க? இப்போ எங்கே தங்குனீங்க? 2 நாளாக உங்களுக்கு உணவு எல்லாமே இருந்தது? இது சாயந்தரம் இங்கே வலை போய் கட்டிட்டு வந்தோம். ஒரு காலையில் போய் 5 மணிக்கு கிளப்பலாம்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு அந்த போகிற டைம் கடல் கொஞ்சம் மிதவலாக இருந்தது. சரி, போயிட்டு கிளப்பிட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரொம்ப கடல் ரப்பாக இருந்ததால் போயிட்டு திரும்பி வந்துட்டோம். எங்கள் கூட இன்னொரு போட்டு ஒன்று வந்தாங்க. அவங்கள சரி அந்த போட்டு ஒரு மாதிரியாக இருந்தாலும் அவங்கள ஏற்றிக்கிட்டு நாங்கள்லாம் நம்ம போட்டில் போயிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். போக முடியல. அதால் அந்த போட்டை உடனே என்ன செஞ்சோம், நம்ம போட்டை கொஞ்சம் சின்ன வேலையாயிடுச்சு. அதால் நம்ம போட்டை நாங்கள் ஆங்கர் வச்சுட்டு நம்ம இந்த போட்டை வச்சு நம்ம கரையை போக முடியாது, ஆள் உயிர் ஏதாவது போக சொல்லிட்டு இங்கே வந்து போட்டில் கட்டிட்டு மேலே ஏறிட்டோம். அந்த கப்பலில் உள்ளவங்க தான் எங்களுக்கு சாப்பாடெலாம் நல்லபடியாக போட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. எல்லாம் உங்களை யார் மீட்டு கொண்டு வந்தது? எப்படி நீங்கள் அங்கேருந்து இங்கே எப்படி கரைக்கு வந்தீங்க?
தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஹெலிகாப்டர் வந்து ஏற்றிட்டு வந்தாங்க எங்கள் ஊர் நடுக்கடலில் தவிச்சிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. எந்த அளவுக்கு அந்த படகு எப்படி விபத்து ஏற்பட்டுச்சு? அங்கேருந்து எப்படி நீந்தி அந்த இறங்குதளத்துக்கு போனீங்களா? எந்த அளவுக்கு அது கஷ்டம்? அந்த படகுல போய் நாங்கள் கவுரு போட்டு அதில் ஏறும்போது சேஃப்டியாக ஏறிட்டோம். அந்த படகு தனியாக மிதந்துட்டு இருக்கும்போது அந்த அலையோட அளவு பத்தலை, அதால் அந்த போட்டு உடஞ்சி போச்சு. இப்போ ஹெலிகாப்டரில் எத்தனை பேராக மீட்டுட்டு வந்தாங்க? எப்படி கொண்டு வந்தாங்க அவங்க? ஹெலிகாப்டரில் 3 பேராக இட்டு வந்தாங்க மேலே. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் அனைவருமே பாதுகாப்பாக தற்போது கரை திரும்பி இருக்கிறார்கள். இன்னொரு மீனவர்கள் சார், நீங்கள் இப்போ நடுக்கடலுக்கு போனீங்க, அங்கே நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருந்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்தது? அங்கே நாங்கள் பாதுகாப்பாக தான் இருந்தோம். அங்கே இல்லை செக்யூரிட்டிலாம் இருந்தாங்க அந்த கம்பெனியில். அவங்க வச்சிருந்த சாப்பாடெலாம் எங்களுக்கு தந்தாங்க. அவங்க ஷேர் பண்ணி அப்படியே சாப்பிட்டுருந்தோம். அது அந்த சாப்பாட்டு இதில் அவங்க குறைலாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் அவங்க வச்சிருந்த சாப்பாடு எங்களுக்கு தந்தாங்க. நீங்கள் யங்ஸ்டராக இருக்கீங்க, இப்போ நீங்கள் ஏற்கனவே தொழிலுக்கு போவீங்களா? இதான் முதல் முறையாக போய் இது போல் படகு விபத்து ஏற்படுச்சா? ரெகுலராக போகிற ஆள் தான், ஆனால் இந்த ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆயிருக்கு. என்ன எதுக்காக போனீங்க? என்ன ஆச்சு? மீன் பிடிக்க தான் இருந்தது. நம்ம ஆற்றுல தான் வலை போடுவோம். அப்படியே காற்று அடிச்சதால அந்த முகத்தாறு வழியாக கடலுக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. இழுத்துட்டு போய் இன்ஜின் வேறு ஒரு ப்ராப்ளம் ஆகி ஒரு போட்டு கவுந்துருச்சு. இன்னொன்று எங்களை காப்பாற்ற வந்ததால் அவங்க போட்டில் ஏறி போய் இந்த எண்ணெய் கப்பைக்கு வந்தோம். அதில் ஏறி எல்லாம் தப்பிச்சிட்டோம். நேற்றுலேருந்து சாப்பிட்டீங்களா? என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்டீங்க? எப்படி நீங்கள் அங்கே சேஃபாக இருந்தீங்களா? உங்களுக்கு அறை ஏதாவது கொடுக்கப்பட்டுச்சா? எப்படி இருந்துச்சு அந்த சாப்பாடெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. தனியாக ரூம் ஒரு ஆள் மாதிரி இருந்தது, அதில் எல்லாம் படுத்துட்டாங்க. இப்போ அவர்கள் முக்கியமாக அவர் உறவினர்கள் வைத்த கோரிக்கை என்பது தற்போது வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்திய கடலோர காவல்படை தற்போது ஹெலிகாப்டர் மூலம் இந்த 6 மீனவர்களையும் தற்போது சித்திரப்பேட்டை அருகே இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் தொழிற்சாலையிலிருந்து தற்போது கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்மிடம் தற்போது மாவட்ட ஆட்சியரும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். அவரிடமே நாம் கேட்கலாம். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அனைவருமே பாதுகாப்பு கரையிறார்கள். சார், இந்த 6 மீனவர்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரேம்.